உங்களை போன்றவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக நீங்கள் ஒரு பக்கம் வீண் விரயத்தை பணம் விரயம் செய்யப்படுவது அதிகளவிலான பணத்தை பிரசார பணிகளுக்காக ஈடுபடுவது எல்லாத்தையும் எதிர்க்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை போன்றவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக ஒரு 2 அங்குலம் இம்முறை இந்த வாக்குச்சீட்டின் நீளம் கூடியிருக்கின்றது. அதன் காரணமாகவும் நாட்டு மக்களின் பணம்தான் வீண் விரயமாகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, விசேடமாக சிறுபான்மை ஒருத்தர் வெல்ல முடியாது என்று கூடாது. கிட்டத்தட்ட 4.2 மில்லியன் 42 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் மக்கள் 28 லட்சத்துக்கு மேல் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே இணைந்தால் கூட ஒரு சிறுபான்மை ஜனாதிபதியை கொண்டு வரலாம், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மக்கள் இணையாததுக்கு எங்களுக்கு செய்ய வழி இல்லை. குறைஞ்சது ஜனாதிபதியாக முடிஞ்சாலும் புரியாணியை சாப்பிட முடியாலும் ரைஸ் அண்ட் கறியாவது சாப்பிட்டு போவோங்கிற நிலைமையில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். தனிமையாக வெற்றி பெற முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற்று அதை IMF, உலக வங்கி, அதே மாதிரி ஜெனீவா, டயஸ்போரா போன்றவர்களோட கதைத்து இவ்வளோ வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த உபஜனாதிபதியை கொடுப்பதன் மூலம் எங்கள் இரு இனங்களுக்கும் உபஜனாதிபதியை பெறுவதன் மூலம் எங்கள் மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்ற ரீதியில் தான் இறங்கியிருக்கும் ஒழிய மக்களின் பணத்தை விரயம் செய்வதற்காக இல்லை என்பதை மிக வித்தியாசமான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் இதை நாங்கள் ஒரு வித்தியாசமான நிலையில் நோக்கி இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். எவ்வளவாக நீங்கள் அன்னளவாக ஒரு ஒரு மதிப்பீடு வைத்திருப்பீர்கள் தானே? எவ்வளவு வாக்குகள் உங்களது அருணலு மக்கள் முன்னணியிடம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்காக தான் டெப் சின்னத்தை இறக்கி டெப் சின்னத்தில் குறைந்தது 51% இல்லாட்டியும் 2வது விருப்பு வாக்கு மூலம் இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிறுபான்மைக்கு இருக்கின்றது. அதை தான் முன்னெடுத்து செல்கின்றோம். 2வது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டால் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த இதுவும் இல்லை. அப்படி வெற்றி பெறாவிட்டாலும் 10 லட்சம் வாக்குகளை பெற்று மற்ற நாங்கள் 5வது 6வது இடத்திலிருந்து பிரச்சாரம் செய்து கொண்டு செல்கின்றோம். எங்களுக்கு அதிகமான காசு இல்லை. 180 கோடி ரூபாய் எங்களால் செலவழிக்க முடியாது. 34 கோடி ரூபாய் செலவழிக்க முடியாது. ஜனபலம் எங்களோட மக்கள் பலம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது மக்கள் சக்திக்கு இருப்பது போல் மக்கள் பலம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. பெரிதாக கோடிக்கணக்கில் காசு கொடுக்கல. நாங்கள் மக்கள் இந்த எங்களோட செயற்திட்டம் முன்னு வச்சு தான் இந்த தேர்தலில் கட்டாயமாக 2வது வாக்கு எண்ணப்பட்டால் அது அருணல் மக்கள் முன்னேறி வெற்றி பெறும் என்பதை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன்.